சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக 63 நாயன்மார்களின் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. 4 மாட வீதிகள் மற்றும் தெப்பக்குளம் சாலை வழியாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சென்னையில் உள்ள முக்கிய ஆலயங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை தாலுகா எலவனாசூர் கோட்டையில் உள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு 4 கால பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்ற நிலையில் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக விழாவில் அர்த்தநாரீஸ்வரர், சிவன், பார்வதி உள்ளிட்ட வேடம் அணிந்து பக்தர்கள் கைலாய மேளம் முழங்க நடனமாடி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. சௌந்தரநாயகி அம்மனும் புஷ்பவனேஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 10 மணிக்கு தொடங்கிய தேரோட்டம் 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து 12:30 மணிக்கு நிலையை வந்தடைந்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக் கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். தென்பழனி என அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோயில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து சண்டிகேஸ்வர சட்ட ரதத்திலும் விநாயக பெருமான் கோ ரதத்திலும் வைரத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் கழுகாசல மூர்த்தியும் எழுந்தருளினர். கோயில் முக்கிய நிர்வாகிகள் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷம் எழுந்திட தேர் வீதி உலா வந்தது. காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ நடனகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி உத்திர தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தீக்குழி அருகே எழுந்தருள 100க்கும் மேற்பட்டோர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.